ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் போடுற வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அடுத்தது அவர்கிட்ட 3,00,000 கிட்ட ஒரு நகை வாங்கினோன்னா அவருக்கு ரொம்பவே இதாகிடுச்சு. என்னடா இது 3,00,000 கிட்ட இது பண்ணிட்டாலே இவ்வளோது நம்மளுக்கு சேவ் பண்ணியிருக்கோமே அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டா. அதனால் எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, நம்ம இந்த அளவுக்கு ஒரு விஷயத்தில் இது பண்ணியிருக்கிறோன்னா அதுக்கு காரணம் நம்ம ஒரு சேமிப்பாக இருந்ததுனால தான். ஏன்னா இத்தனை நாளாக 3 வருஷமாக இவ்வளோது சம்பாரிச்சும் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 10,00,000 கிட்ட சேவ் பண்ணியிருந்திருக்கலாம். இவ்வளோது வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு நினைக்கிறப்ப கவலையாக இருந்துச்சு. இப்போனாச்சும் அதை நம்ம யோசிச்சு பார்த்து இந்த அளவுக்கு நம்மளால் செய்ய முடியும், பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு நம்ம இந்த அளவுக்கு கொண்டுட்டு வந்திருக்கிறது அது மிகப்பெரிய விஷயம்தான். ஏன்னா இது இப்பயும் யோசிக்காமல் நம்ம பாட்டுக்கு மாதம் மாதம் ஒரு பட்ஜெட் போடாமல் நம்ம பாட்டுக்கு செலவு பண்ணிக்கிட்டே இருந்திருந்தோம்னா இந்த பணத்தையுமே நம்மளால் சேவ் பண்ணிக்க முடியாது. அப்படின்னால இந்த ஒரு 3,00,000 அடுத்த ஒரு நகை வாங்கிட்டு திருப்பி அடை வைக்கிறது இப்படியே தான் ரொட்டேஷன் பண்ணிக்கிட்டே நான் இருந்தேன். ஏன் அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு நகைங்கிறது நம்மளுக்கு எப்பவுமே சேவிங்ஸ். ஏன்னா எனக்கு ஒரு பொண்ணு இருக்கிறதுனால அவளுக்கு ஓரளவு நல்ல ஒரு எதிர்காலத்துக்காக இருக்கணும். இல்லை ஒரு திருமணத்தை வந்தோன்னா அவளுக்கு அது ஒரு சேவிங்ஸ் மாதிரி எது எப்போ தேவைப்படுதோ ஒரு விற்றுக்கலாம், எது வேணாலும் இது பண்ணிக்கலாம், செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுனால அதை நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணிகிட்டு இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துச்சு. நான் அதுக்கு முன்னாடி நான் அந்த அளவுக்குலாம் சேமித்தது கிடையாது. ஸ்கூல் டயத்தில் ஓரளவு சேமிப்பேன், பண்ணுவேன். அது ஒரு 1000 2000 அது மாதிரி தான். அதுவே எனக்கு நல்ல அமௌண்ட்டு ஓரளவு ட்ரெஸ் எடுத்துக்கிறது, பண்ணுறது, செய்கிறது எல்லாமே இருந்துச்சு. ஆனால் இப்பப்போ எந்த ஒரு விஷயத்துலையும் நம்மளால் இது பண்ண முடியலையே அப்படிங்கிற மாதிரி எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எந்த ஒரு இதையுமே நம்ம இது பண்ணிக்க வேண்டாம். இப்போதைக்கு நம்மளால் என்ன முடியுதோ அதை நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணிகிட்டு இருந்துச்சு. பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணிகிட்டு இருந்துச்சு. அப்போ தான் ஒரு விஷயத்த நான் புரிஞ்சுக்கிட்டேன். சரி, இந்த விஷயத்துக்கு இது நம்ம ஒரு இது பண்ணுறோம் அப்படிங்கிறத தாண்டி நம்மளுக்கு அந்தந்த நேரத்தில் நம்மளால் எதையுமே சக்ஸஸாக பண்ண முடியுதோ இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கிறத காட்டியும் நம்மளுக்கு அந்த நேரத்தில் அது கரெக்டான வேலை நம்மளுக்கு செய்கிறதுக்கான இதுங்கிறது நமக்கு இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எதையாக இருந்தாலும் நம்ம செய்ய முடியும், பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ளேயே சில விஷயங்கள் தோணிகிட்டு இருந்துச்சு. சரி, பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு எது வந்தாலும் அதை நம்ம ஓவர் கம் பண்ணிக்கிட்டு நம்மளால் செய்ய முடியுதா என்னங்கிறத நம்ம இது பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். அதனாலயே எனக்கு இந்தந்த நேரத்தில் இதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு அந்த சமயத்தில் வேண்டாம் அப்படின்னு நம்ம தோணினாலுமே அந்த இதை நம்ம உள்ள ஒரு விஷயத்த உள்நோக்கி நம்ம கொண்டுட்டு போகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும். அதனால் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் இருந்ததுக்கப்புறம் தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. சரி, இதுக்கப்புறம் நம்ம சேவ் இன்னுமே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸஸான ஒர்க்கெல்லாம் பார்க்க ஆரம்பித்தேன். வீட்லேயே சாட்டர்டே சண்டேயில் டைலரிங் தைக்கிறது இந்த மாதிரி வேலைகள்லாம் அது மூலயமா வர காசில் இன்னுமே நம்ம மிச்சப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இது பண்ணினேன். ஏன்னா பிள்ளைங்களுக்கு நம்ம செய்ய வேண்டியது சாப்பாடு எல்லாமே செய்கிறோம், அது வேறு விஷயம். அதை தாண்டி நம்மளுக்கு எந்த இதையுமே ஒரு கொடுக்கறதுக்காக இருந்த விஷயத்த நம்ம எடுத்துக்கிட்ட விஷயங்கிறத தாண்டி தான் நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. அதனால் அந்தந்த நேரத்தில் அது இதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்டு இது பண்ணேன். அதுக்கு அடுத்தது தான் எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாகவும் இருந்துச்சு. ஏன்னா இந்த ஒரு விஷயத்த நம்ம எடுத்துகிட்டு போகிறோம், பண்ணுறோம், செய்கிறோங்கிறத தாண்டி அதை நம்ம எப்படி இது ஹேண்டில் பண்ணுறோங்கிறது தான். எந்த உறவாக இருந்தாலும் சரி, இல்லை நம்மளை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் நம்மளுக்கு அந்த விஷயத்த அதை ஓவர் கம் பண்ணி கொண்டுட்டு போகிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு சரியான ஒரு இதாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் எந்த நேரத்துலையும் இதுக்குன்ட்டு நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம். பார்த்துக்குவோம் முடிஞ்ச வரைக்கும். நம்மளால் சரியாக இருக்கும், பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இருந்துகிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு 2, 3 நாளைக்கு அப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நேரத்துக்கு அது சரியான ஒரு பக்குவமான ஒரு விஷயத்த நம்ம செய்கிறதா இருக்கட்டும், செஞ்சு முடித்ததா இருந்தாலும் அதுக்கு நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு இதாக நமக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படிங்கிற மாதிரி இருந்தோன்னே சரி, நம்ம பார்ப்போம். எதாக இருந்தாலும் இந்த நேரத்துக்கு இது அப்படிங்கிறத தாண்டி நம்மளுக்கு அது இது கிடைக்கணும் அப்படிங்கிறத தான் நம்ம ஒரு ஆவலோட எதிர்பார்க்குறோம். அது கிடைக்குதா, கிடைக்கலையா, இல்லை என்ன அது அப்படிங்கிறத நம்ம முயற்சி பண்ணி தான் பார்க்கணும். முயற்சி பண்ணாமல் ஒரு விஷயத்த நம்ம இது பண்ணக்கூடாது. முயற்சி பண்ணிவிட்டு அது என்ன நடக்குதோ அந்த முயற்சிகளை நம்ம சரியான ஒரு இதில் நம்ம இது பண்ணோம்னாலே போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி நான் இருந்தேன். சரி, இதுக்கு அடுத்தது அவனை எதுவும் நம்மளால் எதுவும் செய்ய முடியாது, இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததுக்கப்புறம்
ஓரளவு முயற்சி பண்ணி நான் அந்த விஷயத்துக்காக வந்து என்ன வந்து ஒரு சர்ப்ரைஸ் பண்ணிக்க ஆரம்பித்தேன் அப்படின்ட்டு சொல்லலாம்.